ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம். சிறுகீரை புளி போட்டு கடையல். ஓகேங்களா? சிறுகீரை வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுக்கு நிறைய எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வீக்லி ஒன்ஸாவது உங்களுக்கு சிறுகீரை கிடச்சிச்சின்னா பருப்பு போட்டும் செய்யலாம், புளி போட்டும் செய்யலாம். இன்றைக்கி நாங்கள் புளி போட்டு செய்ய போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி வந்து நாங்கள் சிறுகீரையை க்ளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதில் வந்து பச்சை மிளகாய் 2 போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ அதில் தண்ணி ஊற்றுறோம். சிறுகீரை எப்பவுமே 1க்கு 2 வாட்டி நல்லா தண்ணியில் நல்லா அலசிக்கணும். அலசி நல்லா எடுத்து வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கீரையாக வாங்குங்க. அதை நம்ம செஞ்சு சாப்பிடும்போது தான் நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. சிறுகீரை கடையில் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இது வரைக்கும் சிறுகீரை கடையே தெரியல அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுலேயே ஒரு முழு தக்காளியும் போட்டுட்டோம். சரிங்களா? அப்புறம் வந்து பூண்டு ஒரு 8 பல்லு போட்டாச்சு. அப்புறம் புது புளி முழுசாக கொஞ்சம் போட்டாச்சு. போட்டுட்டு தண்ணி வந்து ஊற்றுறோம். ஊற்றி இது மொத்தத்தையும் வேக விட போகிறோம். சரிங்களா? செம்ம டேஸ்ட் வைஸும் சிறுகீரை ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட சாப்பாட்டுக்கு இது மாதிரி சிறுகீரை கடைஞ்சி அந்த ரெசிபியை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நாங்கள் இது மொத்தத்தையும் வேக விட போகிறோம். இது வேகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ஸோ 15 நிமிஷம் கழிச்சு அது எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பக்கம் வந்து நம்ம இந்த கீரையை வேகத்துக்கு ரெடி பண்ணிட்டோமா. இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நாம் சாப்பாடு வந்து செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், இது வந்து ஒலை போகிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ சமையல் சாப்பாடு வந்து ஆல்ரெடி அரிசி ஊற வச்சுருக்கோம். இதில் தான் நாங்கள் சமைக்க போகிறோம். ஸோ அதனால் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணுறோம். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி வந்து சமையல் அரிசி நாங்கள் இதில் தான் எப்போவுமே எவ்ரிடே வந்து சமையல் செய்வோம். இது யூஸ்வலாக நாங்கள் செய்கிற ரெசிபீஸ்லாம் இந்த சமையல் அரிசியில் தான் ரெடி பண்ணுவோம். இதை நல்லா ஊற வச்சிட்டோம் பாருங்கள். இது வந்து ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour நல்லா ஊறினா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பாருங்கள், இந்த அரிசி தான் நாங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிறோம். ஓகே. ஸோ இந்த தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஊற வச்ச அரிசி இருக்கு இல்லையா, அதை வந்து போட போகிறோம். போட்டுட்டு சாப்பாடு இதில் செய்ய போகிறோம். இந்த பக்கம் வந்து கீரை வேகுது. இங்கே பாருங்கள், கீரை வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கூட ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வெந்துச்சுன்னா தான் நம்ம கடையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஒலை நல்லா கொதிச்சிச்சு. அதாவது நம்ம அந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம்ல, அது நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி ஊற வச்ச அரிசியை நம்ம போட்டுடலாம். நாங்கள் தண்ணியை வந்து நல்லா அலசிட்டு தான் அதுக்கப்புறம் ஊற வச்சுருந்தோம். இப்போ வந்து எடுத்து நாங்கள் அதில் போட்டுடுறோம்.
இது மாதிரி கீரை ரெசிபீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூடான சாப்பாட்டுக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆறின சாப்பாடை விட சூடான சாப்பாடு நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கீரைலாம். அதுக்காக தான் நாங்கள் சுட சுட சாப்பாடு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கரெக்டாக இருக்கும் இந்த சாப்பாடு வந்து வேகிறதுக்கும் சாப்பாடு ரெடி ஆகிறதுக்கும் இந்த கீரையை கடைஞ்சி தாளிக்கிறதுக்கும் டைம் கரெக்டாக இருக்கும். ரெண்டும் ஒரே நேரத்தில் நமக்கு ரெடி ஆகிடும். ஓகே, ஸோ இதுவும் அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம் நல்லா அந்த அரிசியெல்லாம் நல்லா வேகிறதுக்கு. இதுவும் இன்னொரு 5 மினிட்ஸ் ஆகட்டும் நம்ம வந்து கடையிறதுக்கு. சரிங்களா? சிறுகீரைலாம் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துக்கோங்க. கண் பார்வை ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுகர் இருக்கவங்கலாம் கண்டிப்பாக வீக்லி வந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக நார்மல் லெவலுக்கு வந்துடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இப்போ நல்லா வெந்துடுச்சு. நம்ம வந்து இந்த கீரையை இப்போது வந்து கடையாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கடையணுன்னா ஃபஸ்ட்டு இது மாதிரி சட்டி மத்து எல்லாமே எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ சிறுகீரை ரெசிபி சூப்பராக கடைய போகிறோம். பாருங்கள், இதில் தான் வந்து பாருங்கள் இந்த சட்டியில் தான் நாங்கள் வந்து இப்போது சிறுகீரை கடைய போகிறோம். அதனால கல் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இது நல்லா சிறுகீரை வெந்துடுச்சு. ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாத்திரம் சூடாக இருக்குது. ஸோ பார்த்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதில் ஃபுல்லாக கொட்டிக்கலாம். இது நேற்று வாங்கும்போதே சின்ன கட்டு கீரை தான் வாங்கணும். அதனால தான் இவ்வளோ குவான்டிட்டி தான் வந்திருக்கு. இதை வந்து மசிக்கணுன்னா அதில் இருக்க தண்ணியெல்லாம் நம்ம பாத்திரத்தில் தனியாக இருத்துடணும். சரிங்களா? தண்ணி தனியாக இருத்துட்டு தான் நம்ம கடைய முடியும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது மாதிரி தான் காலால் இந்த மாதிரி அணைச்சிப்பாங்க இந்த சட்டியெல்லாம். அப்புறம் மத்து வச்சு நல்லா கடைஞ்சிப்பாங்க. கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் மோஸ்ட்லி ஒரு 99% இது மாதிரி தான் செய்கிறாங்க. பட் நான் என் சிட்டியில் இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டால் அவங்க மிக்சிலேயே அரைச்சிக்கிறேன்னு சொல்கிறாங்க. மிக்சியில் நம்ம அரைக்கிறத விட இது மாதிரி சட்டியில் மத்து வச்சு நம்ம கையால் அரைக்கிறோம் பார்த்திங்களா, அதோடைய டேஸ்ட் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சிறுகீரை, அரைக்கீரை, மணத்தக்காளி கீரை, இது மாதிரி எந்த கீரையாக இருந்தாலும் சரி இது மாதிரி சட்டியில் மசிச்சுக்கோங்க. அதோடைய சுவையே வேறு லெவலில் இருக்கும். ஸோ பாருங்கள், இது மாதிரி நல்லா கீழே நல்லா உட்காந்துக்கிட்டு இது மாதிரி தான் ஃபஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடும் நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ நம்ம வடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். இது வந்து நம்ம சிறுகீரையை மசிச்சு வச்சது. இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி நம்ம இருக்க வச்சுருந்தோம்ல, அதையும் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கீரை வகைகள்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லா கீரையிலையும் ஒரு சத்து இருக்குது. அதனால் கீரை வந்து ஒரு சீசனில் தான் ஒரு கீரை கிடைக்கிது. ஸோ கிடைக்கும் போதே நம்ம என்ன பண்ணோன்னா அதெல்லாம் வாங்கி சமைச்சு நம்ம சாப்பிட்டா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சிறுகீரையை நம்ம புளி போட்டு கடைஞ்சி வச்சது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு போட்டு கடைவாங்க, சிறு பருப்பு போட்டு கடைவாங்க. பட் புளி போட்டு கடைஞ்சால் கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது. அதுக்காக தான் புளி போட்டு மோஸ்ட்லி சில பேர் கடையிறாங்க. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். சில பேர் எனக்கு பருப்பு போட்டு கடைஞ்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சில பேர் பருப்பு போட்டு கடைவாங்க.
நீங்கள் பருப்பு போட்டு சாப்பிட்டாலும் சரி, இல்லைன்னா புளி போட்டு சாப்பிட்டாலும் சரி, மொத்தத்தில் நீங்கள் இந்த கீரையை நம்ம வந்து உணவில் எடுத்துக்கிறது அவ்வளோ ஆரோக்கியமானது. இப்போ நம்ம சிறுகீரையை கடைஞ்சாச்சா, இப்போ நம்ம தாளிக்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. அதில் பாத்திரம் வச்சிட்டோம். அதில் ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா காயட்டும். இங்கே பாருங்கள், இங்கே சாப்பாடு எந்த லெவலில் வெந்திருக்கு பாருங்கள். ரெண்டுமே வந்து ஈக்குவலாக ரெடி ஆகிட்டு இருக்குது. இதில் இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். நான் சொன்னேன் இல்லையா, சுட சுட சாப்பாடோட சூடாக நம்ம சமைச்ச கீரையை ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதில் ஈரல் தான் காஞ்சிச்சா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், சமையல் ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்து சன்லாண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் கடலை எண்ணெய் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணுற சமையல் ஆயிலை வந்து பயன்படுத்திக்கலாம் தாளிக்கிறதுக்கு. நாங்கள் வந்து சன்லாண்ட் ஆயில் ஊற்றிருக்கோம், ஒரு 3 ஸ்பூன் அளவு. ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து கீரை சாப்பாட்டுக்கெலாம் அப்பளம் தான் நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ நம்ம இதுலேயே கூட நம்ம அப்பளத்தை பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சூடான சாப்பாடு, சுவையான கீரை ரெசிபி ப்ளஸ் அப்பளம் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஸோ எண்ணெய் சூடாகிடுச்சு, அதனால் அப்பளமும் பொரிச்சுக்கலாம். எப்படி ஐடியா பாருங்கள். ஸோ இப்போ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஆயில் ரொம்ப சூடாக இருந்துச்சு, அதனால் கடுகு போட்டோன்னே படன்னு புரியுது பாருங்கள். இப்போ பூண்டு ஒரு 4 பல்லு போட்டாச்சு. காஞ்ச மிளகாவா 2 பிச்சு போட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ தாளிப்பு வந்து இப்படி தான். என்ன நிறைய பேர் தாளிக்கிறதுனா என்னென்னு கேட்குறீங்க இல்லையா, இப்படி தான் தாளிக்கணும். இப்போ ஆல்ரெடி கடைஞ்சி வச்சுருந்தோம்ல கீரை, சிறுகீரை, அதை வந்து இதில் ஊற்றியாச்சு. சரிங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சிறுகீரை கடையல் இன்றைக்கி வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ உங்கள்கிட்ட சிறுகீரைலாம் கிடச்சிச்சின்னா இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க, பெரியவங்களுக்கும் கொடுங்க, எல்லாருமே எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். வாவ், எவ்வளோ நல்லா வந்துருக்கு பாருங்களேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து நல்லாவே வெந்துடுச்சு. ஒரு சாப்பாடு எடுத்து நசிக்கும் பார்த்தியாச்சு, வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வடிச்சிடலாமா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சாப்பாடு நல்லா பாருங்கள். ஓகே, இப்போ வந்து வடிச்சிடலாம். வடி தட்டு போட்டு பாருங்கள், தண்ணியெல்லாம் ஊற்றுதா. ஸோ அது நல்லா தண்ணியெல்லாம் நல்லா இருக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டம்ளர் ஒன்று வச்சு விட்டுலாம். அதை மாட்டிட்டு ஒரு 10 நிமிஷம், ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத அளவுக்கு நல்லா வடிஞ்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சாப்பாடு அந்த நல்லா தண்ணியெலாம் வடித்தாச்சு. ஸோ இப்போ நம்ம நிமித்திக்கலாம். ஓகே, சுட அப்படியே ஆவி பறக்க சாப்பாடு ரெடி.
சுட சுட ஆவி பறக்க சாப்பாடு. சிறுகீரை கடையல். வாவ், எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு. உங்கள் வீட்லேயும் நீங்களும் இதே மாதிரி சிறுகீரை ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் ஏதாச்சும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். Thank you so much for watching, friends.